உதவுதல். இல்ல மேடம், அதாவது தான் சம்பாதித்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு அப்படின்னு நினைக்கல அவரு. ம். படம் நடிச்சு அதை நான் உதவி செய்யணும், அதுக்காக நான் படம் நடிக்கிறேன், இப்ப நடிக்கிறேன். எனக்கு பணம் தேவைப்படுது. ஆமா. ஓகே. அதாவது ராயஸ்ரீ சொன்னாங்க ஒரு தடவை என்கிட்ட, வரும்போதே ஒரு பாக்ஸ்ல ம். பணம் நோட்டா கொண்டு வருவாரு. யார் அப்படி கொண்டு வருவா? சம்பாதிச்ச பணத்தை கேட்டா சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கப்பான்னு சொல்லலாம். ஒரு உதவி கேட்குறாங்க, சரி இந்த யார் அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த இவருக்கு வந்து 5000 கொடுத்துரு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட கேட்க வருவாங்க ஆட்கள், அதனால நீ பொட்டியில் பணம் எடுத்துருவான்னு ஒரு பாக்ஸில் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லி. திரும்ப அந்த பாக்ஸ் எம்டியாக தான் போகும். அப்போ டெய்லி கொண்டு வந்து டெய்லி கொடுத்துட்டு போனால் குன்றி தின்றால் குன்றும் மாளும்னுவாங்க. செலவழிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அவர் வந்து நடிக்கிறாரு, தினம் கொடுக்குறாரு, நடிக்கிறாரு, கொடுக்குறாரு. ஒரு தடவை என்னன்னா அந்த பொட்டி மேலேயே சாவியை வச்சுருந்துருக்காங்க. எப்போ யாரோ கேட்குறாங்க, என்னன்னே பாக்ஸ் மேலேயே சாவியை வச்சுருக்கீங்கன்னு. ஒரு தடவை பாக்ஸை உடச்சிட்டாங்கயா காசு எடுக்கிறேன்ட்டு. அது வந்து ஏதோ வடநாட்டில் செஞ்ச பாக்ஸாம், அந்த கேஷ் பாக்ஸ் சின்னதாக சதுரமாக இருக்கும் போல், எனக்கு தெரில, ஒரு ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால திரும்ப அங்கே அனுப்பி தான் அதை திறக்க வேண்டியதாக போச்சு. அவங்க உடச்சிட்டாங்க, திறக்க முடியலை. ஸோ இப்போ வந்து சாவியை வச்சிடுறது, தேவை உள்ளவன் தானே எடுக்க போகிறேன், திறந்து எடுத்துக்கோ, பாக்ஸை உடைக்காத, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துகிட்டு போ. அந்த மாதிரி இந்த செல்ஃப் சர்வீஸ்னு ஃபாரினில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உனக்கு வேணும்னா எடுத்துக்கன்னு அந்த பாக்ஸை வச்சிடுறது. அப்படியெல்லாம் வந்து டெய்லி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து, இதெல்லாம் வந்து மிக மிக அரிது. உலகத்திலே ஒருத்தர்கிட்ட தான் இந்த பண்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.